இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பால் கேனுக்குரிய ஒரு சின்ன கூடையாட்ட பின்னம் அல்லவா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கைப்பிடி போட்டிருக்கேன், இன்னொரு சைடு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து மீதி இருந்த ஒயர் தான் நான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட வந்து க்ரீன் கலர் ஒயர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரீன் கலர்லேயே முறுக்கு எப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேன். நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் இன்னும் இவ்வளோ இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு சைடு நம்ம கைப்பிடி போடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு இப்படி போட்டிருக்கேன். அப்புறம் எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 லைன் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இந்த ஒரு பின்னல் விட்டுட்டு தள்ளி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுவும் மேலே இருந்து பார்த்தா 1 2 3 4 4வது பின்னலுக்கு கீழே வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம முறுக்கை இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடிங்கனால நம்ம என்ன பண்ணுவோம்னா உள் ஒயர் மட்டும்தான் அளந்து எடுப்போம். வெளியில கைப்பிடி பின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வருவீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உள் ஒயர் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஒயர் எடுத்திருக்கேன். 3.25 அடி இல்லை 3.5 அடிங்கிற மாதிரி, 3.5லேருந்து 3.25 அடி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3.5 அடிக்கு கொஞ்சம் எச்சா இருந்துன்னு வச்சுக்கோங்க. இது நான் எடுத்ததில் இது எப்படி அளக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கூடைக்கு எனக்கு இந்த மாதிரி வேணும்னு வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் ஹைட்டாக வேணுமா இல்லை இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இது எப்படி அளந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயர் எடுத்துட்டு இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா இப்படி 2ஆ மடித்து இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி இங்கே ஒரு தடவை வந்து இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி அளவு வரும்னு வச்சுக்கோங்க. கைப்பிடி அளவு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து உள்ள ஒயர் சொருகிறதுக்கு இந்த மாதிரி விட்டுருப்போம், நம்ம அளவு விட்டுருக்கோம். இது மாதிரி நீங்கள் அளந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் நீளமாவோ இல்லை உங்களுக்கு இல்லை இவ்வளோ ஹைட் வேணாம் எனக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒயரை மடித்து நம்ம அளக்குற கைப்பிடி அளவு, அதுவும் இல்லாமல் கைப்பிடி நீளம், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உள்ள சொருகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுருக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கு நான் போட்டிருக்க கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் எடுத்திருக்கேன். உள் ஒயரு 3.5 அடியிலேருந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 3.5 அடி நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3.5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன் உள் ஒயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூடை பின்னுறது, கூடையோட கைப்பிடி பின்னுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தான் நீங்கள் பின்னுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உள் ஒயர் எடுத்துங்க. நீங்கள் இந்த சைடும் ஆரம்பிக்கலாம், இங்கேருந்தும் ஆரம்பிக்கலாம். நம்ம நான் என்ன சொல்லியிருக்கேன் 1 2 3 4 4வது பின்னல் கீழே இந்த அகலத்தில் பார்த்தீங்கன்னா 9 லைன் இருக்குது இந்த க்ரீன் இது. அதனால ஒரு பின்னல் தள்ளி, ஸோ 4வது பின்னல் கீழே அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் விடுறேன்னு வச்சுக்கோங்க. உள்ளே விட்டு நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள் பக்கம் வந்து உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்காப்புல வச்சு, வெளிப்பக்கம் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்காப்புல வச்சு நான் எடுக்கிறேன். இப்போ 2 ஒயரையும் சேர்த்து அந்த உள் ஒயரை சேர்த்து எடுத்துட்டு 2 சைடும் அளவு வந்து சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்படி 2 சைடும் அளவு வந்து உங்களுக்கு சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நீங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. கிரீன் ரன்னிங் ஒயர் வந்து கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்குங்க. ரன்னிங் ஒயர் எடுத்து அதோட தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரியே அந்த நீங்கள் உள் ஒயர் விட்டுருக்கீங்களவா அதே மாதிரியே நீங்கள் விட்டு எடுக்கணும். ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்குங்க. இந்த தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டு கைப்பிடியோடவே உள் ஒயரோட சேர்த்து நம்ம பின்ன போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்பக்கமாக நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர் விட்டு கொஞ்சம் தூரம் எடுத்து இப்படி விட்டுக்கணும். நம்ம விட்டு இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயரோட தளவு ஒரு சைடு எடுத்து விட்டோம், இன்னொரு சைடு நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக பின்னுறது நான் சொல்கிறேன். இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிறாப்புல இருக்கு. எடுத்துட்டு இப்படி உள் பக்கமாக இப்படி நீங்கள் கொண்டு போகணும். இப்படி இருக்க ரன்னிங் ஒயரு உள் பக்கமாக அப்படி கொண்டு போகிறோம். கொண்டு போனீங்கன்னா இப்போ இங்கே ஒரு லூப் மாதிரி கிடைக்குது, இப்படி ஒரு வளைய மாதிரி கிடைக்குது. இதுக்குள்ளார என்ன பண்ணணும்னா வலது பக்கம் இருக்கனால வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விட்டுரும். உள் ஒயரில் பார்த்தீங்கன்னா 2 சைடாக இருக்கனால 2 தான் எடுத்துக்குவீங்கன்னு வச்சுக்கோங்க.
இந்த சைடு 2 இந்த சைடு 2 வச்சு இது பண்ணுறோம். ஸோ வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறோம். விட்டுட்டு இதை நீங்கள் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒயர் இப்படி பிடிச்சிக்குங்க. இந்த தலைவையும் இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் இப்படி பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி இப்படி டைட் பண்ணணும் நம்ம. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை வந்து இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரணும். மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இடது பக்கம் போடணும். இடது பக்கம் போடுறது பார்த்தீங்கன்னா இடது கையில் பிடிச்சிக்குங்க. எடுத்துக்கிட்டு வலது பக்கத்து விரல் வந்து இந்த ரன்னிங் ஒயருக்கு அடியில் விட்டு இப்படி ஒரு சுத்து லூப் ஃபார்ம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இடது பக்கம் கையில் பிடிச்சிக்கிற ரன்னிங் ஒயரை வலது பக்கத்து விரலை வந்து ஒயருக்கு அடியில் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ இடது பக்கங்கிறனால இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் நீங்கள் உள்ளே எடுத்து விடுறீங்க. இடது பக்கத்து உள் ஒயரோட பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரோட தலைவையும் நீங்கள் வந்து வச்சு பின்னிட்டு வருவீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம் வந்து இந்த ஒயரை டைட் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த உள் ஒயர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உள் ஒயர் அதுவும் இல்லாமல் இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் பிடிச்சிக்கணும் நீங்கள் ஆரம்பத்தில் மட்டும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ இடது பக்கம் போட்டோம். அப்போ அடுத்து வலது பக்கம். அப்போ வலது பக்கம்னா வலது கையில் பிடிச்சிக்கங்க. இடது பக்கத்து விரல் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணிட்டு வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் நீங்கள் வெளியே எடுத்து விடுறீங்க. இந்த மாதிரி வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் நம்ம வெளியே எடுத்து விடுறோம். விட்டுட்டு இப்போ டைட் பண்ணுறோம். நம்ம டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வளையத்தில் வந்து எதுவும் சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்படி உள்ள இப்படி லூஸாக விட்டு விட்டு எடுத்தீங்கன்னாவே சுருக்கங்கள் இருந்தால் போயிடும். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், பெருவிரல் இப்படி வச்சு நான் டைட் பண்ணுறேன். இப்படி வச்சு ஒரு 2-3 பின்னல் மட்டும் உங்களுக்கு டைட்டாக போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே நின்றுக்குன்னு வச்சுக்கணும் டைட்டாக. இப்போ டைட் பண்ணுறோம். நம்ம பெருவிரல் இப்படி வச்சு டைட் பண்ணுறோம். அடுத்தது இடது பக்கம். இடது கையில் பிடிச்சிக்குங்க. வலது பக்கத்து விரல் விட்டு பார்த்தீங்கன்னா இடது கையில் பிடிச்சிக்கிறோம். வலது பக்கத்து விரல் அடியில் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். ஒயர் வந்து பிரித்து இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் இடது பக்கத்து உள் ஒயரோட ரன்னிங் ஒயரோட தலைவையும் சேர்த்து எடுத்து இந்த லூப்பில் வந்து எதுவும் சீராக இருக்கான்னு பார்த்துங்க. எதுவும் திருகாமல் இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி பெருவிரல் வந்து இப்படி இங்கே பாருங்க. இதுக்கு எப்படி பண்ணுற பாருங்க, வலது இடதுன்னு மாறி மாறி வரும். இந்த மாதிரி இந்த பெருவிரல் இப்படி வச்சு டைட் பண்ணிக்கிறேன். இப்படி டைட் பண்ணிங்கன்னா தான் இங்கே பாருங்க மடிஞ்சு எடுத்துகிட்டு வரக்கு அடுத்த சைடு எடுத்துகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இப்போ வலது பக்கம் வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பிரித்து வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் நம்ம எடுத்து விடுறோம் இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் வச்சு டைட் பண்ணுறேன். இந்த பின்னல் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உள் பக்கமாகவும் டைட்டாக இழுத்துட்டு வரணும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பின்னலும் நீங்கள் டைட்டாக போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வலது பக்கம் போட்டோம். அடுத்து இடது பக்கம். இடது பக்கத்து கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விரல் வந்து உங்களுக்கு ஏதுவாக இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துங்க. நான் வந்து இந்த மாதிரி இந்த 2 விரல் வச்சு லூப் ஃபார்ம் பண்ணுவேன். பண்ணிட்டு இடது பக்கங்கனால இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். இந்த ரன்னிங் ஒயரோட தளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து இடது பக்கத்தில் இந்த உள் ஒயர் வைக்கும்போது அதோடவே சேர்த்து வைக்கணும். இடது பக்கத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் இப்படி வச்சு பண்ணுறேன் நான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னல் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நம்ம பெருவிரலை டைட் பண்ணால தான் இங்கே பாருங்க ஈஸியாக அப்படி மடித்து எடுத்துகிட்டு வர முடியுது. எப்போவுமே உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் மேலே இருக்காப்புல நீங்கள் பின்னிட்டே வருவீங்க வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் நான் மாற்றி மாற்றி பின்னும். இப்போ வலது பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கற்றுக்கிறக்கோசரம் நான் இந்த மாதிரி இடது வலது அப்புறம் விரல் இப்படி வச்சு எடுங்க அப்படின்லாம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கைப்பிடி பின்னிங்கனாவே உங்கள் கை பாங்குக்கு ஏற்றாப்புல மாறிடும்னு வச்சுங்களேன். அதை வச்சு நீங்கள் பின்னிட்டு வரலாம். இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு வந்து எப்படி ஏதுவாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முதல் தடவை நீங்கள் இந்த கைப்பிடி போட்டு பழகுறீங்கன்னா மட்டும் இதே மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எந்த விரல் விடுறது இல்லை எப்படி மாற்றி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி அப்படி உள்பக்கமாகவும் டைட் பண்ணும். ஒவ்வொரு பின்னலும் நம்ம டைட் பண்ணும். பின்னல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், மாற்றி மாற்றி பின்னிட்டு வரணும். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சு எப்படியே பின்னிட்டு வாங்க. உள் ஒயரோட சேர்த்து நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயரோட தலைவை எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளேயே வச்சு நம்ம பின்னிட்டு வர போகிறோம். மாற்றி மாற்றி நம்ம பின்னிட்டு வர போகிறோம்.
இடது வலது அப்படின்னு மாற்றிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா நிறையா கூடையில் போட்டிருக்கேன், அதோட வீடியோவும் சேனலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை பார்த்து கூட கற்றுக்கலாம் நீங்கள். அப்புறம் இந்த கைப்பிடி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர்லாம் வெட்ட தேவையில்லை, ஈஸியாக உங்களுக்கு அளவு எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். உள் ஒயர் மட்டும் நீங்கள் அளந்து எடுத்தால் போதும். அளக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி நீளம் எவ்வளோ வரணுமோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துகிட்டு போடுறது தான். இதே மாதிரியே மாற்றி மாற்றி பின்னிட்டு வரணும். எவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் கைப்பிடி வரணும்னு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதளவுக்கு உங்களுக்கு இப்படி இந்த அளவுக்குனா இது வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வரணும். இதே மாதிரியே பின்னிட்டு வர வேண்டியதை நம்ம. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சொருகிற கொஞ்சம் விட்டுருக்கோம் நம்ம. நீங்கள் முதலே ஒரு கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு இப்போ வச்சுட்டு பாருங்கள், இது ரெண்டு நீளமும் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் நீங்கள் அது வரைக்கும் பின்னணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் உள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நான் முதலே கைப்பிடி போட்டிருக்கேன் அதோட வச்சும் பார்க்க போகிறேன். அதெல்லாம் உள்ளே சொருகிற கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு அது வரைக்கும் நான் வந்து இதே மாதிரியே மாற்றி மாற்றி பின்னிட்டு வர போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த கைப்பிடி பின்னும்போது இது வந்து திருங்கிராமல் பார்த்துங்க. இந்த பின்னல் அப்படியே நேர்கோட்டில் அப்படியே வச்சு பின்னுறாப்புல பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பின்னல் வந்து எதுவும் கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கலேன். நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணும்போது அப்படி திருங்கி நாம் பண்ணுவோம்னு வச்சுக்கலேன். இதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், உள்ளே சொல்கிற அளவுக்கு விட்டுட்டு அது வரைக்கும் நம்ம பின்னிட்டு வர போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதோட வச்சு பாருங்கள், நீளம் வந்து ரெண்டும் சரிசமமாக வருதான்னு வச்சு பார்த்துட்டு அதோட நீங்கள் நிறுத்திக்கலாம்னு வச்சுக்கலாம். நான் வந்து இதே மாதிரியே பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி அட்டாச் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, மாற்றி மாற்றி நீங்கள் பின்னிட்டே வரணும். இப்படி இடது வலதுன்னு மாற்றி மாற்றி பின்னிட்டே வர போகிறோம். நீங்கள் வந்து இன்னொரு கைப்பிடி இங்கே போட்டிருக்கனால நான் வந்து அந்த கைப்பிடியோடு அளந்து பார்த்து அதோட ஹைட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நிறுத்த போகிறேன். இல்லைன்னா முதல் கைப்பிடி இதில் கூடையில் போட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து வச்சு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கைப்பிடி கரெக்டாக வருதான்னு வச்சு பார்த்துட்டு அதோடு நீங்கள் நிறுத்திக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் பின்னுறது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, இது வரைக்கும் கிடையாது, பேக்கோட இப்படி தளவு கிடையாது, இந்த அளவுக்கு எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் நம்ம பின்னிட்டு வர போகிறோம். நான் வந்து இதே மாதிரியே நேர்கோட்டில் நீளமாக எது வரைக்கும் வேணுமோ பின்னிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கைப்பிடி இன்னொரு சைடு அட்டாச் பண்ணி முடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து நம்ம நேர்கோட்டில் பின்னிட்டு வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் உள்ளே சொருகிற அளவுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்து திருப்பி வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்னு வச்சுக்கலாம். இன்னொரு கைப்பிடி போட்டிருக்கனால இங்கே தான் அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி வச்சு நீங்கள் வந்து இப்படி வச்சு பார்க்கணும். நீங்கள் ஹைட் வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கா. ஃபர்ஸ்ட்டு கைப்பிடி போடுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கைப்பிடி அளவு வந்துருச்சான்னு பார்த்தா போதும். ஆனால் இப்போ செகண்ட் கைப்பிடி போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டுமே சரிசமமாக வருதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதோடு நான் முடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரன்னிங் ஒயர் கொஞ்சம் இருக்குது. ரன்னிங் ஒயர் கொஞ்சம் தூரம் உள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னல் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேராக பின்னிட்டு வரணும். அட்டாச் பண்ணும்போது தான் வளைஞ்சு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த பின்னல்கள் வந்து இப்படி திருகிறாமல் பார்த்துக்கணும், ஒரே நேராக சீராக இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வந்து இந்த சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இது இப்படி இந்த மாதிரி வளைவாக வச்சு இங்கே அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் இங்கே இதுதான் உங்களுக்கு அளவு 9 லைனு. ஒரு லைன் மட்டும் விட்டுட்டு இந்த க்ரீனில் அடுத்த லைன்லேருந்து அட்டாச் பண்ண போகிறேன். மேலேருந்து 4வது பின்னலுக்கு கீழே அட்டாச் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா உள்வயர் 2ஆக இருக்கல்லவா, வலது இடது 2 பிரிச்சு பண்ணோம்னா அது பிரித்து அதை வந்து அந்த பின்னல் கீழே 2 சைடும் அந்த கேப்பில் 2 சைடு விடணும் இந்த மாதிரி. அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இந்த டைரக்ஷனில் வருதோ அந்த சைடு நம்ம உள்ள விடுறோம். அப்புறம் இது எல்லாத்தையும் உள்ளே நல்லா டைட்டாக சொருகிக்கிறீங்க. உள் பக்கமாக திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒயர் வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் அப்படியே சொருகி விட்டுடலாம். எவ்வளோ நீளம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது உள் ஒயர். இப்போ உள் ஒயரும் இந்த ரன்னிங் ஒயரோட தளமும் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுடலாம். அப்புறம் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு சைட்லேருந்து ஒவ்வொன்று எடுக்கிறோம். எடுத்து ஒரு முடிச்சு போடுறோம். ஃபர்ஸ்ட்டு இப்படி சும்மா முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் சொருகி விட போகிறோம்னு வச்சுக்கலாம்.
நல்லா முடிச்சு போட்டு டைட்டாக உள்ளே இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சொருகி விடணும். நான் வந்து இந்த ஒயர் எல்லாத்தையும் நான் சொருகி விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே அட்டாச் பண்ணி எல்லா ஒயரையும் பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ நீளம் இருந்தோ அவ்வளோ நீளம் நான் சொருகி விட்டேன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கைப்பிடி பொழந்து வராப்புல இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி கிட்ட வச்சு நம்ம வந்து கட்டி விட்டுருவோம்னு வச்சுக்கலேன். தளவில் இந்த சைடு இந்த மாதிரி கிட்ட வச்சு கட்டி விட போகிறோம் நம்ம. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிட் ஒயர் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே க்ரீனும் ரெட்டும் இருக்கிறதுனால ரெட்டில் பிட் ஒயர் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பிட் ஒயர் இல்லைன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கூடையில் இருக்கிற கலர் எடுத்தால் உங்களுக்கு வந்து தெரியாதுன்னு வச்சுக்கோங்க கட்டியிருக்காது அந்த அளவுக்கு. என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே நீங்கள் பண்ணணும். இப்படி கிட்ட வச்சு இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இருக்கலவா அது கீழே இருக்க கேப்பில் இப்படி விடுறோம். சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 இல்லை 3 தடவைன்னு வச்சுக்கலேன். திருப்பி அதே ஓட்டையில் இப்படி இப்படி உள்ளே விட்டோம்னா பாருங்க இப்படி கட்டி வராப்பில் வருது உங்களுக்கு இந்த மாதிரி. அப்புறம் டைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து திருப்பியும் இதை சுற்றி எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கலாம். அந்த 2 ஓட்டையில் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி திருப்பி உள்ளே விட்டு சுற்றி எடுத்துகிட்டு போகிறேன் நான். பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 தடவை கட்டி விட்டாப்பில் வந்துடுது. அப்புறம் இந்த உள்ளே வந்து ஒயரை எடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க நீங்கள் அப்படியே. இதுவும் பார்த்தீங்கன்னா துளியூண்டு ஒயர் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நீளம் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் சொருகி விட்டால் போதும். ரன்னிங் ஒயர்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 இல்லை 3 தடவை நீங்கள் சுற்றி விட்டு உள்ளே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நீங்கள் ரன்னிங் ஒயர் கட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பிட் ஒயர் இருந்தாவே இதுக்கு உங்களுக்கு போதும். உங்களுக்கு இது ரெண்டையும் நம்ம அப்படியே உள்ளே சொருகி விட்டுரும். டைட்டாக உள்ளே இழுத்துட்டு சொருகி விடுங்க. இதே மாதிரியே என்ன பண்ணணும் நீங்கள் இந்த சைடும் கட்டி விடணும். நான் 2 சைடும் கட்டி விட்டு உள்ளே சொருகி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பிடி நல்லா இருக்க கிட்ட வச்சு நான் வந்து கட்டி விட்டேன்னு வச்சுக்கலேன். நல்லா ஒரு 2 இல்லை 3 தடவை சுற்றி வர கட்டிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒயர் சொருகி விட்டுரும். நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைப்பிடி இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இப்படி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஹைட் வந்து உங்களுக்கு சரிசமமாக இருக்கணும். இதை பார்த்துக்கணும் நம்ம. இது வந்து உங்களுக்கு முறுக்கு கைப்பிடிங்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் இந்த மாதிரி கிடைக்குது. ஒரே கலரில் போடலாம், மல்டி கலர்லையும் போடலான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நிறைய கூடைக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். 2 கலர் எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறது அப்படியெல்லாம் போட்டிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கூடை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால் கேன் வைக்கிறாப்புல இருக்குது. இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறத நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் கூடை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.